கடலூர், புதுச்சேரியில் புயல் ஏற்படுத்திய பாதிப்புகளை மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர். ஆனால் தங்களுக்கு 2000 ரூபாய் நிவாரணம் தேவையில்லை, வெள்ள பாதிப்பிலிருந்து நிரந்தர பாதுகாப்பே தேவை என வலியுறுத்தினர். புதுவையில் மத்திய குழுவுடன் மக்கள் கடும் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பெஞ்சல் புயல் தமிழகத்தின் வடக்கு மாவட்டங்களில் பெரும் சேதத்தை ஏற்படுத்தி சென்ற நிலையில் அதனால் ஏற்பட்ட பாதிப்புகளை மத்திய குழு ஆய்வு செய்து வருகிறது. மத்திய பேரிடர் மேலாண்மை துறை இணைச் செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான 7 நபர்கள் கொண்ட குழு விழுப்புரம் மாவட்டத்தில் முதலில் ஆய்வு செய்தது. இதைத் தொடர்ந்து அக்குழுவினர் கடலூர் மாவட்டத்தில் பாதிப்புகளை கண்டறிந்தது. தென்பண்ணையாற்றின் கரையோர கிராமமான பகண்டை மற்றும் மேல்பட்டம்பாக்கம் ஆகிய பகுதிகளில் ஏற்பட்ட பாதிப்புகளை அவர்கள் பார்வையிட்டனர். குண்டு உப்பளவாடியில் பாதிக்கப்பட்ட வீடுகள், கண்டக்காடு கிராமத்தில் வெள்ளம் பாதித்து மண் மூடிய வயல்களையும் அவர்கள் பார்வையிட்டனர். அப்போது மக்கள் தங்கள் கோரிக்கைகளை அதிகாரிகளிடம் வழங்கினர். இதன் பிறகு புதிய தலைமுறையிடம் பேசிய கிராமத்தினர் தங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை பார்க்கும்போது 2000 ரூபாய் நிவாரணம் என்பது ஒரு பொருட்டே இல்லை என தெரிவித்தனர். நிவாரணத் தொகை வழங்குவதை விட வருங்காலங்களில் வயல்களை வெள்ளம் சூழாதவாறு ஏற்பாடுகள் செய்வதே தங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் என்றும் இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். அவங்களும் எவ்வளோ பொருள் சேதமாகி போச்சு. 2000 ரூபாய் என்ன வச்சு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. ஆனால் எங்களுக்கு எல்லாமே முழுகிடுச்சு. எங்களோட வாழ்வாதாரமே நாங்கள் ஒன்றா ஒரு ரூபா சேர்த்து வச்சிருந்த ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாமே இந்த மழை தண்ணியில் போயிடுச்சு. அதுக்கு ஏதாச்சும் நீங்கள் ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள். ஒரு சர்வீஸ் சென்டர் மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் எங்களுக்கு நல்லா பெட்டராக எங்களை வாழ்வாதாரத்தை முன்னேற்ற மாதிரி இருக்கும். இதே எங்களுக்கு கட்டுப்படி வராதுங்க. இருக்கிற நஷ்டம் எவ்வளோ, நிலமெல்லாம் எவ்வளோ பாதா போயிடுது. எங்கள் ஊருக்கு அது கட்டுப்படி வராது. இந்த தண்ணி உள்ளே வராமல் ஒரு அணை போட்டு கிளீன் பண்ணி கொடுத்தாங்கன்னு வச்சுக்க கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லைன்னா வருஷம் அப்பப்போ பாடு பண்ணின்னு தான் இருக்குது. இது மாதிரி ஒன்றுமே கிடையாது. பயிரை வைக்க முடியாது. மோட்டர் கொட்டை எல்லாம் போயிடுது. அது மாதிரி ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது. இந்த ஏரியாவுக்கு பார்த்து நீங்கள் நல்ல முறையாக செய்து தரணும். வாழ்வாதாரம் பாதிச்சிச்சு. நிலத்தில் தண்ணி வந்து ஆற்றுல அந்த அணைக்கட்டு இல்லாத 2 பக்கமும் தண்ணீர் வந்து புகுந்து எங்களுக்கு வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் வருது வாழ்வாதாரம் பாதிச்சிடுச்சு. அதனால் எங்களுக்கு இந்த 2000 ரூபாய் எந்த இதில் எங்களுக்கு வாழ்வாதாரத்தில் உபயோகப்படும். அது தேவையே இல்லை எங்களுக்கு. அது கொடுத்து எங்களுக்கு புரியும் கிடையாது. எங்களுக்கு தகுந்த ஏதாவது நிலத்துக்கு வேண்டிய ஏற்பாடு செஞ்சு அதனுடைய நல்ல முறையில் அதை வந்து திருத்தி வெள்ளம் வந்தப்போ மண் மூட்டையெல்லாம் மணலெல்லாம் திருத்தி நல்லபடியாக கொடுத்தா நல்லா இருக்கும் எங்களுக்கு. வெள்ள பாதிப்பு ஓராண்டோடு முடிந்து போவது அல்ல என்றும் 3 ஆண்டுகளாக விளைச்சலை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுவிட்டதாகவும் வேதனை தெரிவிக்கிறார் விவசாயி நடராஜன். அது 2000 கொடுக்குறாங்க, கொடுக்கலைங்க. அது அப்பளப்பட்டு பிரச்சனை. உயிரே போகுது. இதுதான் எங்களுக்கு வாழ்வாதாரமே. இந்த வாழ்வாதாரத்தை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லுங்க. விவசாயத்தை விட்டுட்டு நாங்கள் என்ன பண்ணுறது? 2000 ரூபா கொடுத்துட்டு போதுமா? நாங்கள் யார்கிட்டையும் எதுவும் கேட்கலங்க. அவங்க வராங்க போகிறாங்க. நாம் என்ன பண்ண முடியும்? நம்மளை யாருனே தெரியாது. அப்புறம் நம்ம என்ன போய் பேச முடியும்? எனக்கு வந்து இங்கே 1 ஏக்கர் போயிடுச்சுங்க. நீட்டுக்கும் கரெக்டாக 1 ஏக்கர். மல்லாட்டை, மருளி, வெங்காயம் நட்டோம். இப்போ வெங்காயம் கிடையாது, போயிடுச்சு. போன வருஷம் 21 அந்த மண் போயிடுச்சு. அந்த மண் போன பிறகு நட்டா பயிர் விளையுமாடுது. அவ்வளோதான். இதையடுத்து அக்குழுவினர் புதுச்சேரி சென்றனர். TN பாளையம் என்ற கிராமத்திற்கு மத்திய குழுவினர் சென்றபோது உடனிருந்த சபாநாயகர் செல்வம் மற்றும் ஆட்சியருடன் மக்கள் கடும் வாக்குவாதம் செய்தனர். வெள்ளத்தில் தத்தளித்த போது வராமல் இப்போது வருவது ஏன் என அவர்கள் கேள்வி எழுப்பினர். நீங்க தாலுக்காரு, நீங்க இன்னொன்னு அங்க காட்டுறதா? சும்மா இடத்துல எடுத்து காட்டுங்க. எங்க வருவாங்க? மத்திய குழுவினர் புதுச்சேரியில் தொடர்ந்து ஆய்வு செய்ய உள்ளனர். அவர்கள் மத்திய அரசிடம் தரும் அறிக்கை அடிப்படையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கு வெள்ள நிவாரண நிதி வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது.